நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கு நடந்துச்சுன்னா நம்ம கோமதி கிட்ட வந்து கோமதியோட அம்மா வந்து இந்த மாதிரி குமார் மலை போட்டிருக்க கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவோம், கையெடுத்து கும்பிடுறாம இந்த குடும்பத்துல இருக்க நிம்மதி எல்லாம் மொத்தமா சுக்குநூறா உடஞ்சு போச்சு, உன் கையில தான் எல்லாமே இருக்கு, இந்த கேஸ் எப்படியாட்டும் வாபஸ் வாங்க சொல்லுவோம், உனக்கு புண்ணியமா போவோம், குமார் பழைய மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப தெரிஞ்சுட்டான், உன்கிட்ட கையெடுத்து கும்பிடுறாம இந்த கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க. இந்த வயசானவகிட்ட ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு, பழைய எப்படி ரெண்டு குடும்பம் சந்தோஷமா வாழ்க்கையை வாழணும், நீ இப்படி இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறமா எல்லாமே நடக்கும் அப்படி சொல்றாங்க. ஆனா கோமதி வந்து என்னால எதுவுமே முடியாதுமா, நான் வீட்டுல பேசிட்டு சொல்றேன் தைரியமா அப்படி சொல்லிட்டு உள்ள போய் நடந்த விஷயத்த எல்லாமே பாண்டியனுக்கிட்ட எங்க பிள்ளைங்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம 3 பேர் சேர்ந்து செம்ம கோவப்பட்டுக்கிட்டு நம்ம கோமதி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் கேஸ்லாம் வாபஸ் வாங்க முடியாது, அவங்க ஏதாட்ட பேசி உன் மனசை மாத்த பார்ப்பாங்கன்னு பேசாம மயங்காத, இந்த குமார் ஒரு நல்லவனா திருந்தெல்லாம் கிடையாது, அவன் பலப்படி ஏதோ பிளான் போடுறான் அப்படி சொல்றாங்க. இந்த பக்கம் ராஜியும் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையிலேயே கோயிலுக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம குமரல் வந்து நம்ம ராஜோட கையை பிடிச்சி, என்ன பாரு ராஜு, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிரு, நீ எவ்வளவு பெரிய தப்புன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, எனக்கு நான் மனசார தெரிஞ்சோட மன்னிப்பு கேட்கறேன், என்ன கேஸ் கூட நீ வாபஸ் வாங்க வேண்டாம், தண்டனை கிடைக்கட்டும், ஆனா என்ன மன்னிச்சிட்டு மட்டும் நீ ஒரு வார்த்தை சொல்ல அப்படி சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல ராஜு வந்து என் கையை உடையதுக்கு கையெல்லாம் பிடிச்சிட்டு உனக்கு எந்த உரிமை கிடையாது கையை பிடிக்கிறதுக்கு, என் மனசுல இருந்து நான் இன்னைக்கு உன்னை தூக்கி வெளியே வீசிட்டேன், நான் உன்னை உண்மையா லவ் பண்ண, ஆனா நீ என்னோட ஆனா என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நீ என்ன யூஸ் பண்ணிருக்கலன்னு தெரிஞ்சு போச்சு, உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது, கேஸ் நடக்க போகுது நீ திருந்தாடி போ, என் முகத்திலே முழிக்காத அப்படி சொல்றாங்க. ஆனா நம்ம குமரல் வந்து நம்ம ராஜோட கையை பிடிச்சிக்கிட்டு, என்ன பாரு ராஜு, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய முட்டாள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக ஒரு பொண்ணை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதான் பொண்ணோட மனசை யூஸ் பண்ணி விளையாட பார்த்துருக்கேன், ஆனா உனக்கு உண்மையை மட்டும் இப்ப சொல்றேன் பாரு, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தானே, என் மனசு முழுக்கப்படி மட்டும்தான் இருக்கு அப்படி சொல்றாங்க. இது எல்லாமே அங்க இருந்து நம்ம மயில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப செம்ம ஷாக்காக மயில் வந்து நடந்த விஷயத்துல வீட்டுல போய் சொல்ல போறாங்களா, நம்ம குமரல் வந்து இப்படி சொன்னோம்னா ராஜு செம்ம ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. ராஜு எடுக்க போற முடிவு என்னவாதான் இருக்கும் எல்லாம் பொறுத்து இருந்து நம்ம வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.